இப்போ இவரோட திட்டங்கள் அறிவிக்கிறதுக்கான நேர காலம் வரும். இப்போதான் அவர் அரசியல் ஆரம்பிச்சு 2 வருஷம் பயணிச்சு சில இடையூறுகள்லாம் சந்திச்சு அடுத்த மக்கள் சந்திப்புக்கு வந்திருக்காரு. இவரு இத்தனை கேள்வி கேட்குற இதே மக்கள், இதே கட்சி நிர்வாகிகளோ மூத்த தலைவர்களோ எல்லாரும் ஒரு புறம் பேசுறாங்களே. இவ்வளோ வருஷமா ஆண்ட கட்சியில 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை 525 வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை நிறைவேற்றிருக்காங்க? இதெல்லாம் ஏன் நிறைவேற்றலன்னு யாருமே கேட்கலையே. ஏன் அதே 41 குடும்பத்துக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நீங்க எதுவுமே பண்ணல. எந்த கட்சியுமே பண்ணலையே. ஆளும் கட்சியும் பண்ணல, எதிர்கட்சியும் பண்ணல, ஓங்கி ஓங்கி கத்தி கத்தி பேசுற சீமான் அவர்களும் பண்ணல. அவர்களை போல் இவர்களும் செய்வார்கள்ன்றதுதான் இங்க எண்ணம். அவங்கள போல் விஜயால செய்ய முடியாது. ஏன் முடியாது? அவர் என்ன சொல்லியிருக்காரு? எம்ஜிஆரை போல் விஜய் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாது, நான் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆர் போல் செய்யலாம்ல, ஒரு படி மேலேயும் செய்யலாம்ல. இதெல்லாம் அரசியல்மயமாக்கம். அதற்கும் ஒரு காரணம் சொன்னாங்க இல்லையா, மழை பெஞ்சது. சோ அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்காக அந்த சேரை தலையில தூக்கி வச்சு தூக்கின்னு போயிட்டாங்க, வீட்டுக்கு தூக்கின்னு போயிட்டாங்களா சேரை. அப்ப இவங்க அரசியலமாக அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரீயா கொடுத்ததா வேற சொல்லிட்டு இருக்காங்க. சேர்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நாங்க கொடுத்தோம் அப்படின்ற அதான் சொல்றேன் இல்லையா. அவங்க கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத மாதிரி பேசுவாங்க. அவங்க அந்த மாதிரியான அவங்க ரொம்ப மோஸ்ட் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் அவங்களாம் தமிழ்நாட்டில். அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லை, அவங்க எப்படி மக்களுக்கு புரிய வைப்பாங்க? ஸோ குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி கோகுல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்துல பேசியிருந்தாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு, அது மட்டும் இல்லாம பைக்கு, இதெல்லாம் வச்சிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பாஜகவும் திமுகவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசும் மாநில அரசும் ஆல்ரெடி வீடு கட்டுறதுக்கான தொகையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு ஸ்கூட்டியுமே வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்க ஒரு திட்டத்தை போய் அறிவிச்சுட்டு புதுசா ஒரு திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி விஜய் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இது நம்மளோட புரிதலே இங்க தப்பா இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? நிரந்தர வீட்டிற்கு ஒரு இருசக்கர வாகனத்துக்கு வழிவகை செய்து தரப்படும் அப்படின்னு சொன்னார். அவர் இலவசமா கொடுக்குறோன்னு சொல்லலை. அதை எங்க ஆட்சி எங்க ஆட்சி மூலயமா தருவோன்றதையும் அவர் சொல்ல. அதை ப்ராப்பரா வழிவகை செய்து தரப்படும்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ ஹவுசிங் போர்டு இருக்கு, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுன்னு ஸ்லம் ஏரியாஸ், குடிசை வாரி மாற்றம்னு ஒரு திட்டம் இருக்கு. அதுல வீடு கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வீடு இருக்கிறவங்களுக்கும் வீடு போகுது. அப்ப இல்லாதவங்க இன்னும் இல்லாம தான் இருக்காங்க. அதெல்லாமே நான் சரி பண்ணுவேன். யாருக்கு கிடைக்கணும், யாருக்கு கிடைக்க கூடாதுன்றத ப்ராப்பரா நான் பார்த்து அதை வழிவகை பண்ணி நான் செய்து தருவேன். இதுல என்ன கேள்வினா, இப்போ வீடு இல்லாதவருக்கு நான் வீடு வழங்குவேன், பைக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அனைவருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அனைவருக்கும்னா வழிவகை இல்லாதவர். இப்போ உங்ககிட்ட வீடு இருக்கு, என்கிட்ட வீடு இல்ல, இப்போ உங்களுக்கே இன்னொரு வீடு அலர்ட் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ அதை நான் ப்ராப்பரா வழிவகை செய்து நான் சரி பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ரெண்டாவது, இருசக்கர வாகனத்தை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு என்கிட்ட 2 வீலர் இருக்கு, எனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. 2 வீலர் கூட இல்லாம இருக்கிற சில பேர் இன்னும் சென்னையில இருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். டிஃபெண்டர்ல போறவங்களுக்கும் ரேஞ்ச் ரோவர்ல போறவங்களுக்கும் அதுக்கான வழியும் தெரியாது, அந்த ஒரு வேதனையும் தெரியாது. அதுக்கான வழிவகையை நான் உனக்கு வருமானத்துக்கு வழி கொடுத்துட்றேன். நான் இலவசமா தரேன்னு சொல்ல. நீ 1 லட்சம் பைக் வாங்கிக்கிறியோ 10 லட்சம் பைக் வாங்கிக்கிறியோ அது உன்னோட திறமை. நான் அதுக்கு வருமானத்துக்கு நான் வழி பண்ணிடுவேன். என்ன பண்ண போற வருமானத்துக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ மீன் பிடிக்கிறவங்க, மீன் பிடிக்கிற வீட்டுல இருந்து பசங்க காலேஜ்ல படிப்பாங்க. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ இந்த தொழிலுக்கு வராதப்பா, இதுல வருமானம் இல்லை, நீ நல்லபடியா இப்ப வேலைக்கு செய்யணும். ஆனா பையனுக்கு மீன் பிடிக்கிறது தான் பிடிச்சிருக்கும். அப்போ அதை நான் ப்ராப்பரா ஆக்கி பண்ணி தரேன். மீன் துறையிலையும் சம்பாதிக்கலாம். இதுல எந்த ஒரு ஊழல் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதுக்கான வருமானத்தை கரெக்டா நான் உனக்கு வழிவகை பண்ணி தரேன். நீ சம்பாரிச்சு வாங்கிக்கோ, நீ கார் வாங்கிக்கோ, பைக் வாங்கிக்கோ, வீடு கட்டிக்கோ. இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. இல்ல, இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு மீனவர்களுக்குமே அரசுமே மீனவர்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் கிடைச்சிருந்தா மேம். அது எல்லாருக்கும் காமனா. இப்ப நீங்க அரசு எல்லாத்துக்குமே எல்லா நல்ல திட்டங்களும் பண்ணியிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். அதே மாதிரி மத்திய அரசும் அப்படிதான் பண்ணியிருக்கு, மாநில அரசும் அப்படிதான் பண்ணியிருக்கு. ஆனா அதை எல்லாமே ப்ராப்பரா மக்களுக்கு போய் சேரதா எங்களோட கொஸ்டின். அவர் அதெல்லாம் நான் சரி பண்ணி தரேன்னு சொல்றாரு. அவர் இலவசமா தரேன்னு சொல்லல, நான் வீடு கட்டி தரேன்னு சொல்ல, நான் பைக் வாங்கி தந்து நான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் பைக் போட்டு தரேன், பைக் தரேன் அப்படின்னு அவர் சொல்லலை. இது எல்லாத்தையும் நான் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் பண்ணி தருவேன்.
அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல வந்து அதுதான் சொல்றீங்க, மக்களோட புரிதலோ சரி, அரசியல்வாதிகளோட புரிதலே இங்க தப்பா இருக்கு. உடனே வந்து இதெல்லாம் நாங்களே பண்ணுவோம், நீங்க பண்றது சரியில்லைன்றதான் நாங்க சொல்றோம். மத்திய அரசு எவ்வளவு பேருக்கு அரசு வழங்குறது எல்லாருக்கும் போய் சேரல அப்படின்னு சொல்றீங்களா? சேரல மேம், உண்மைதான். சேருதுன்னு சொல்லுங்க. இப்போ கிராமத்துல வீடு கட்டுறாங்க, ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஏதோ வீடு தராங்கன்னு நினைக்கிறேன். மத்திய அரசு திட்டம் மூலியமா 2.5 லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு தராங்க. அது எல்லாருக்கும் கரெக்டா போயிடுதா? இருக்கிறவங்களுக்கும் போகுது, இல்லாதவங்களுக்கு தானே அந்த இது. இப்போ வீடு இருக்கிறவங்களுக்கும் வீடு கட்ட முடிஞ்சவங்களுக்கும் போய் அந்த 2.5 லட்சம் காசை வாங்கிடுறாங்க, போட்டோ எல்லாம் போட்டுட்டு திரும்ப மாத்திடுறாங்க. அப்போ அதுக்கு யாரு துணை போறா? அங்க இருக்க அதிகாரிகளும் போறாங்க, அங்க இருக்க எம்எல்ஏவும் போறாங்க, அங்க இருக்க தலைவர்களும் போறாங்க. அப்ப அதெல்லாமே நான் சரி பண்ணுவேன், நான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி நான் ப்ராப்பரா பண்ணுவேன். எல்லாருக்கும் எல்லாம்ன்றதுதான் அவங்களோட கொள்கையாவே இருக்கு. அவங்களே அதுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத அவரே சொல்லிட்டாரு. அப்பேற்பட்ட கட்சியில போய் கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல அப்படின்னு சொல்றதுதான் வந்து இங்க மனவேதனையா இருக்கு. ஏன்னா அந்த அளவு குடும்ப புரிதல் இல்லாம இருக்காங்கன்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷம் ஏன்னா விஜய் பேசுறதுல ஒரு தெளிவே இல்ல. இதற்கு இப்போ நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளைன் கொடுக்குறீங்க, ஆனா விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பிளைனே கொடுக்கல அப்படின்றதுதான் வந்து கேள்வியா இருக்கு. அவர் வந்து அந்த மேடையில வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வைக்கிறாரு. இன்னும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணல, அந்த இடத்துல மக்கள் சந்திப்பு பண்ணியிருக்காரு. இன்னும் தேர்தல் பிரச்சாரம் இருக்கு, தேர்தல் பிரச்சாரத்துல அறிக்கை வெளியிடுவாங்க, இன்னும் அதுக்கு டைம் இருக்கு, இன்னும் 2-3 மாத காலங்கள் இருக்கு அதுக்கு. அதுக்கப்புறமா அவர் சொல்லும் போது ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம முன்னாடியே அதை அவர் ஒரு இன்ட்டு கொடுத்துட்டாரு, இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றத இன்ட்டு கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள வந்து புரிதல் இல்லை, அதாவது ஒரு விஷயத்த சொல்லியும் புரிதல் இல்லைன்னா அப்புறம் என்ன? அதுல வார்த்தைகள் தெளிவா தான் இருக்கு. வழிவகைனா என்ன? தமிழ்ல வழிவகைனா அதுக்கான வழியை நான் செஞ்சு தருவேன்றதுதான், அதுதான் வழிவகைனா. அதுவே அப்ப புரியல. அப்ப இவங்க எல்லாம் என்ன தமிழ் ஆட்சி நடத்துறாங்க? ஒரு கட்சி தலைமை, ஒரு கட்சியோட போஸ்டிங்ல இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க, எல்லாருமே. அவங்களுக்கே இந்த புரிதல் இல்ல, சாதாரண மக்களுக்கு ஏன் இதுல கேள்வி அப்படின்னா, அதற்கான பொருளாதாரத்தை நீங்க வந்து உயர்த்தணும் அப்படின்னா நிறைய நிறுவனங்கள் கொண்டு வர போறீங்களா, எல்லாம் வெளிநாடு முதலீடுகளை வந்து ஈர்த்துட்டு வர போறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கணும் இல்லையா? எதன் மூலியமா நீங்க வந்து பொருளாதாரத்தை ஈர்த்து கொண்டு வருவீங்க? விஜயண்ணாக்கு வந்து எப்பயுமே செயல் தான் ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லிக்கிட்டு அவர் வந்து சொல் வீரர் இல்ல, செயல் வீரர். நிறைய வீடியோல ஏற்கனவே பேசியிருப்பேன். இல்ல நான் பேசிடுறேன். என்னன்னா எதனால செயல் வீரர்னு சொல்றேன்னா, இப்ப இவங்கள மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நான் வந்து ஓட்டை வாங்கி ஜெயிக்கணும்ன்ற நினைக்கிற ஆள் அவர் கிடையாது. ரெண்டாவது, ஒரு கட்சியை தோக்கடிக்கிறதுக்காக இன்னொரு கட்சியில போய் கூட்டு சேர்ந்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு ஜெயிக்கணும்னு அவசியமும் அவர் கிடையாது. இது எல்லாத்தையும் அவரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அவர் செயல் வீரர்ன்றதை நான் நிறைய தடவை நானும் மென்ஷன் பண்ணிட்டேன். அவரு எப்படி வழிவகை செய்வார்? உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க, அரசு வேலை வாங்கி கொடுத்துருவீங்களா? அப்போ வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையா அப்படின்லாம் கேட்பேன். அவங்க செய்யற வேலையில அவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் வரத்துக்கான ஏற்பாடு செஞ்சாலே அதே வேலை வாய்ப்பு தான். ப்ராப்பரா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து விவசாயம் பண்றாங்க மேம். இப்போ விவசாயம் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, விவசாயம் பண்றாங்க, ஒரு ஒரு எப்படி ஒரு வேர்க்கடலை பயிர் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிலக்கடல் பயிர் போடும்போது அது நேர்முக கொள்முதல் ஆகுதா இல்ல புரோக்கர் மூலியமா போதா? இடைத்தரகர் மூலியமா தான் போகுது. இப்போ இருக்கிறது இடைத்தரகர் மூலியமா தான். அதை நான் ஸ்ட்ரெயிட்டா பண்ணா உனக்கு லாபம் தானே, அதை நான் பண்ணி தருவேன்றாரு. இப்ப அரசே வந்து விவசாயிகள் சார்ந்த பொருட்களை கொள்முதல் பண்ணும் அப்படின்னு பண்ணுவாரு. அதுக்கான வழிவகையை கண்டிப்பா செய்து தருவாருன்ற அந்த மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, அந்த மளிகை கடைக்கு எப்படி எந்த அளவுக்கு ஒரு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைச்சாலும் அதை வச்சுதான் அவங்க லாபம் சம்பாதிப்போம். ஸோ அதெல்லாமே நான் ப்ராப்பர் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வழிவகைன்றத அவர் சொல்ல வர்றாரு. அதாவது இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க நிறுவனங்களை தமிழகத்துல கொண்டு வருவோம், இந்த மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவோம், அந்த மாதிரி நீங்க என்ன கொண்டு வர போறீங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்கறாங்க. ஏன்னா ஆல்ரெடி சீமான் அவர்களே விவசாயத்தை வச்சு சொல்லிட்டாரு, விவசாயத்துல இவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம், அதே மாதிரி ஆடு மாடுகள் வச்சு இவ்வளவு வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களோட தனிப்பட்ட ஒரு திட்டம்னா என்ன அப்படின்றதுதான் இங்க கேள்வியா இருக்கு மேம். இப்போ ஏடிஎம்கேவும் சரி, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸை தமிழ்நாட்டுல கூட்டிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் இப்போ அந்த வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை, இப்பயும் இருக்கு. இன்னைக்கும் வந்து பசங்க ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்காங்க, ரேபிடோ ஓட்டுறாங்க, போர்ட்டர் ஓட்டுறாங்க. இன்னமும் அந்த பிரச்சனைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வர மாட்டேன். அவங்க இது வரைக்கும் கொண்டு வந்த இன்வெஸ்டர்ஸே வெள்ளரிக்கை இவங்க ஒன்றும் தரல. எது உண்மை எது பொய்னே நம்மளுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவரோட திட்டங்களை அறிவிக்கிறதுக்கான நேர காலம் வரும். இப்போதான் அவர் வந்து அரசியல் ஆரம்பிச்சு 2 வருஷம் பயணிச்சு சில இடையூறுகள்லாம் சந்திச்சு அடுத்த மக்கள் சந்திப்புக்கு வந்திருக்காரு. இவரு இத்தனை கேள்வி கேட்கிற இதே மக்கள், இதே கட்சி நிர்வாகிகளோ மூத்த தலைவர்களோ எல்லாரும் வந்து ஒரு புறம் பேசுறாங்களே.
இவ்வளோ வருஷமா வந்து ஆண்ட கட்சியில வந்து 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. 525 வாக்குறுதிகளை கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை நிறைவேற்றிருக்காங்க? இதெல்லாம் ஏன் நிறைவேற்றல யாருமே கேட்கலையே? ஏன் முதல்ல அது வரும். இதெல்லாம் முதல்ல கேட்கவே இல்லை. இல்ல எதிர்கட்சிகள் கேக்குறாங்க இல்லையா, நீங்க இது வரைக்கும் வந்து முழுசா ஒரு 60 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றிருக்க மாட்டீங்க, ஆனா 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வந்து இந்த அளவுக்கு விஜய் அண்ணா சொன்ன ஒரு தாக்கத்தை எடுத்து ஏற்படுத்துறதை வச்சு அவங்க எடுத்து வச்சு பேசுறத மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கல. 4 வருஷமா அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து 4 வருஷமா இவங்க எல்லாம் எதுவுமே பேசல. 2021 ஆட்சி வந்தது, 2026க்கு வரப்போறோம். இப்போ நம்ம இந்த 4.5 வருஷமா யாருமே கேள்வி கேட்கல. இப்போ ஒரு 5-6 மாசமா நான் கேள்வி கேட்கிறேன்னு எல்லாம் கேட்கறாங்க. பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு. சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னே தெரியல 3-4 வருஷமா. அவருக்கு எடப்பாடி அவர்கள் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் மகளிர் உரிமை தொகையே வந்து ஒரு வருடம் கழித்து வந்து கொடுத்தாங்க. சோ அவர் கேட்டுதான் வந்து கல்வி கடனை ரத்து பண்ணலன்னு கேட்கல யாரும். சீமான் அவர்கள் கேட்டிருந்தாரு. ஏன் ரத்து பண்ணல? இன்னும் அவங்க கேட்கறது பிரச்சனை இல்லை மேம். யார் வேணா இப்ப நான் கூட கேட்கலாம். ஒரு காமன் பீப்புளா இருந்தா நான் கூட கேள்வி கேட்கலாம். ஏங்க கல்வி அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அவர் இப்பதான் உள்ள வந்திருக்காரு. தேர்தல் வாக்குறுதியா இதெல்லாம் பண்ணுவேன்றது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இன்னும் வாக்குறுதிகள் இதெல்லாம் என்னோட திட்டங்கள் இப்படிலாம் இருக்குன்றத அவர் எதுவும் அறிவிக்கல. அவரு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கான கொஸ்டினையோ இல்லை அதுக்கான நேர காலங்களை ஒதுக்கி நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். இப்ப அது நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதை சொல்ல வந்தேன் நான். இப்போ முதல்ல இந்த விழா தொடக்கத்திலேயே ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா 55 நாள் கழிச்சு வந்து மறுபடியும் மக்களை சந்திக்கிறார் விஜய். அப்போ 41 உயிர் வந்து இறந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலி கூட செலுத்தலையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழுந்து. இதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்தது இல்லையா, அவங்களோட கூட்டம், பொதுக்கூட்டம், அதுலயே மௌன அஞ்சலி செலுத்தினாங்க. உடனே வந்து இது கூட மௌன அஞ்சலி செலுத்தல அப்படின்னு கேட்க மறுபடியும் ஒரு பெரிய அளவுல அதுதான் சொல்லிடுறேன், நான் பேசிடுறேன். இவங்கெல்லாம் வந்து மத்த 41 உயிர்களை கொண்டதற்கு விஜய் தான் காரணம், விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிலாம் பதில் சொல்றாங்க இல்லையா? ஏன் கவர்மெண்ட் பொறுப்பேற்காதா? கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லையா? அப்போ மக்கள், தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்பட்டால் எந்த வகையில பாதிக்கப்பட்டாலும் கவர்மெண்ட் தான் சொல்லி நம்ம எல்லாம் பேசுறோம். அப்போ அரசு அதுல சம்மந்தமே இல்லையா? இல்ல, ஆனா ஒரு கட்சியை சார்ந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கட்சியும் பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? விஜய் அவர்களும் முன்னெச்சரிக்கையா சில ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அதே போல தமிழக அரசு அவங்க பண்ணாங்களா இல்லையான்றதுதான் சிபிஐ விசாரணையில இப்ப தெரியும். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, மௌன அஞ்சலி செலுத்தலையான்னு கேட்டேன். இவங்க எந்த இடத்துலையும் பண்ணலையே, ஏன்? அப்போ மக்கள், உங்களுக்குலாம் மக்கள் இல்லையா? இவரால பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இவர் மட்டும் தான் மௌன அஞ்சலி. இவங்க ஆல்ரெடி அவங்கள போய் நேர்ல சந்திச்சுட்டாங்க. யாரு சந்திச்சா? முதல்வர், அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சாரு. முதல்வர் அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் போய் சந்திச்சாரு. இல்ல, அவங்க 2 பேரும் சந்திக்கல. ஆனா விசிக சார்பா போயிருந்தாங்க. அவர் கட்சி சார்பா போய் அவர் கட்சி சார்பா காசு சொல்லி கொடுத்தாரு. நான் கேக்குறது டிஎம்கே திமுக சார்பாக வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியை பத்தி பேசாதீங்க. அவரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர். அவரு ஒரு கட்சி தலைவர். அவரும் போய் பார்த்தான்றது சரியில்லையா? தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரும் ஏன் போய் பார்க்கல இன்ன வரைக்கும்? அதான் நைட்டோட நைட்டா மருத்துவமனைக்கு முதல்வர் வந்து பார்த்துட்டு துபாய் ஓடி போயிட்டாரு. அந்த மாதிரியா? துபாய் உடனே கேட்டா துபாய்ல ஏதோ முக்கியமான மீட்டிங் சாப்பிட்டுட்டே இருந்தாரா, விட்டு வந்துட்டாரா, போய் திரும்ப போய் கண்டிப்பா இருந்தாலும் வந்து சந்திச்சாரு இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து சந்திச்சாங்க. சூப்பரா ஆக்ட் பண்ணாங்க. அதான் நல்லா நடிக்கிறாரு, சூப்பரா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாரு நினைக்கிறேன் துணை முதலமைச்சர். அதாவது 41 குடும்பங்களை விஜய் அண்ணா அவர்கள் தத்து எடுக்கிறதுக்கு முன்பு எந்த பத்தியுமே அவங்க பேசல. ஏன் அவங்க தத்து எடுத்திருக்கலாம்ல? அவங்க கிட்ட இல்லாத பணமா, அவங்க கிட்ட இல்லாத காசா? விஜய் அண்ணா கூட அதிக சொத்து வச்சுக்கிறாங்க. அதற்காக தான் வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து வழங்கினாங்க இல்லையா? விஜய் அண்ணா கூட தான் 20 லட்சம் வழங்கினாரு. அதையும் தாண்டி காலத்துக்கும் நான் வந்து உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருல. நீங்கெல்லாம் யாருமே சொல்ல, மௌனஞ்சலி செலுத்தல. சரி, 41 பிணங்களை கொண்டு குவித்து மேலே ஏறி நடந்து வரான்ற ஒரு விமர்சனம் வருது. அதே 41 குடும்பத்துக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க? நீங்க எதுவுமே பண்ணல. எந்த கட்சியுமே பண்ணலையே. ஆளும் கட்சியும் பண்ணல, எதிர்கட்சியும் பண்ணல. ஓங்கி கத்தி பேசுற சீமான் அவர்களும் பண்ணல. திரள் நிதியில உங்களுக்கு மட்டும் எல்லாம் வாங்கிக்க தெரியுது இல்லையா? அந்த திரள் நிதியில மக்களுக்கு ஏதாவது கொடுத்து வழங்குறது. உங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க தெரியுது, கார் வாங்க தெரியுது. இல்ல, கமல் அவர்கள் 1 லட்சம் வந்து கொடுத்திருந்தாரு. திருமாவளவன் வந்து 50,000 ரூபாய் கொடுத்திருந்தாரு. 2 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி காசு சொல்லி கொடுத்திருக்காரு. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் வந்து கொடுக்கல, நான் கொடுக்காதவங்களை பத்தி பேசுறேன். கமல் அவர்கள் போய் கொடுத்தாருன்னா அவரோட தனிப்பட்ட இதுல போய் கொடுத்தாரு. திருமாவளவன் அண்ணா கொடுத்தது அவரோட தனிப்பட்ட இல்லை. நான் கேட்டது என்னன்னா, நீங்க கத்தி பேசுறீங்க. 41 பேர் பிணங்களை கொண்டு குவித்து மேல் நடக்கிறான்னு விமர்சனம் எழுப்புறவங்களை பத்தி நான் பேசுறேன். நீங்க எழுப்புறீங்களே, நீங்க எதுவுமே பேசல.
நீங்க ஏன் மௌன அஞ்சலி செலுத்தல? இல்ல அவங்களுக்காக ஏதாவது நீங்க இரங்கல் தெரிவிச்சீங்களா? ஒரு இரங்கல் தெரிவிக்கல, ஒரு மௌன அஞ்சலி செலுத்தல. அந்த குடும்பத்துக்காக உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க மட்டும் எல்லாமே பண்ணிக்கலாம். அரசு சார்பா செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்றது. செஞ்சுட்டாங்க? ஒரே ஒரு 10,00,000 மட்டும் தான் போட்டாங்க. வேற எதுவுமே பண்ணலையே. அதுவுமே ப்ராப்பரா குடுக்கல. அதுவுமே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனா அவங்க அப்பாவுக்கு போயிடுச்சு. குழந்தை அம்மா கிட்ட வளருது. அம்மாவுக்கு வரணுமா அவங்க அப்பா கிட்ட போகணுமா காசு? அம்மாக்கு தான் வரணும். அப்பாவுக்கு போயிருக்கு காசு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருக்காங்க பாருங்க. இதெல்லாமே நான் சரி பண்ணுவேன்றது தான் விஜயா நான் சொல்றேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நான் சரி பண்ணிடுவேன். நான் ப்ராப்பரான அட்மின் பண்ணுவேன்றாரு. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் ஒருபோதும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அவர் எம்ஜிஆர் பெயர் வேணா உச்சரிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா ஒருபோதும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது மேம் எல்லாருமே இங்க வந்து அவங்கவங்க தான். இப்போ விஜய் விஜய் தான். ரஜினி ரஜினி அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் தான். கருணாநிதி அவர்கள் கருணாநிதி. யாருமே யாராலையும் மாற முடியாது. அவர்களை போல் இவர்களும் செய்வார்கள்ன்றது தான் இங்க எண்ணம். சரிங்களா? அதுதான் அவங்கள போல் விஜயால செய்ய முடியாது ஏன் அப்படின்னு முடியாது? சொல்றாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு? எம்ஜிஆரை போல் விஜய் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. எம்ஜிஆர் மாதிரி ஆக முடியாது. நான் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆர் போல் செய்யலாம்ல. கண்டிப்பா, ஒரு படி மேலேயும் செய்யலாம்ல. கண்டிப்பா. அதாவது ஒரு மாற்றம் ஒண்ணுதான் என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் வந்து ஒரு மாற்றமா நம்ம எல்லாரும் இப்போ விஜயனாவை பார்க்குறோம். விஜயனா ஒரு படி மேலே கூட செய்வார். ஸோ எங்களோட கருத்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை போல் இல்லை, எம்ஜிஆருக்கும் மேலே போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்றோம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்றாரு, விஜய் அவர்கள் வந்து தற்குறியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆச்சரியக்குறியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எங்களோட குறி தேர்தல் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவரு அந்த தற்குறிக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல விமர்சனம் வச்சுட்டாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. விஜயனாவும் இப்போ காஞ்சிபுரத்தில் பேசும்போது சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து தற்குறிகளில் உங்களை கேள்வி கேட்குற குறியா வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆச்சரியக்குறியா இருக்கும். ஆச்சரியக்குறியா நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இந்த தற்குறின்ற வார்த்தையே வந்து ரொம்ப ஒரு பன்னியார் தன்மையை காட்டுது. எல்லாருமே அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் பேசவே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க தான் பேசுகிறாங்க. இவங்க வந்து மேடை ஏறியோ இல்லை ஒரு டிவி ஷோலையோ இல்லை வந்து ஒரு ஒரு வீடியோவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவின் வரலாறு தெரியுமா, திமுகவை யாராலும் தொட முடியாது அப்படிலாம் இவங்க மட்டும் மிரட்டல் விடலாம், இவங்க மட்டும் எல்லாமே பேசலாம். முதலமைச்சர் அவர்கள் தான் பேசியிருந்தார். இதெல்லாமே பேசலாம். இவங்களோட வரலாறுல கொஞ்சம் நான் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு 20 வருஷம் வரலாறு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1996 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. மேம்பால ஊழல்ட்டு 2001 அரெஸ்ட் ஆயிட்டாங்க. 2006 2011 ஆட்சிக்கு வந்தாங்க. 20 வருஷம் இதை மட்டும் தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்னும் இருக்கு. நான் அதெல்லாம் பேசல. வெறும் இப்போ லேட்டஸ்டா பேசுவேன். 2006 2011 ஆட்சியில் இருந்தாங்க. 1,00,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம்லாம் அடிச்சுட்டாங்க. இப்போ 2021 2026 இருக்கிறாங்க. இன்னும் எத்தனாயிரம் கோடின்னு இந்த வரைக்கும் யாருக்கும் கணக்கு தெரில. ஏன்னா கணக்கே இல்லாமல் இன்ஃபினிட்ல போயின்னு இருக்கு இது வரைக்கும். மணல் கொள்ளையில 4000, கக்கூஸ் கட்டுறதுல 4000 கோடி கொள்ளை வச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு பாத்ரூம் கட்டத்துல நீங்க இவ்வளவு கொள்ளை வச்சிருக்கீங்க. இது மாதிரி எவ்வளவு இருக்கும்? நெல் கொள்முதல்ல இருக்கு. அதுலயும் ஆனா இதற்கான ஆதாரங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து வழக்கு தொடரலாமே. எந்த ஒரு ஆதாரமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஆதாரம் இருந்தா நீங்க டைரக்டா போயிட்டு கோர்ட்ல வழக்கு போடலாம். ஆனா எங்க மீது ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா? நீங்க எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறீங்களா? விஜய் அண்ணா உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காருல்ல, நீங்க அது இல்லன்னு ஏன் எந்த இடத்துலயுமே டிஃபெண்ட் பண்ணல? எந்த எந்த குற்றச்சாட்டு? இடத்துலயுமே பாலாறுல இவ்வளவு கொள்ளை 20 லட்சம் யூனிட் மண் வந்து கொள்ளையடிச்சிருக்கு. 4000 கோடி மேல வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் எந்த இடத்துலயுமே அதை டிஃபெண்ட் பண்ணல? அவங்க தான் சொல்றாங்க இல்லையா, இவர் சொல்ற விஷயமே வந்து பொய் தான். அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுப்போம். ஈடி கொடுத்தாங்க, ஈடி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. 2026 விஜயன் ஆட்சிக்கு வந்த அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆதாரம் வரும். யார் யார் வீட்டுக்கு சம்மன் போமோ போகும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, யாருமே அதை மறுத்து கூட பேசலையே, என்ன ரீசன் கேட்குறேன். மறுத்து இருக்காங்க. அதாவது இல்லையே, மறுக்கலையே. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது வந்து இது பொய், உண்மையே கிடையாது, இது பொய் பொய் அப்படின்னு அப்படின்னு. சொல்லிருக்காங்க. அதாவது அதுவே மறுப்பு தானே. அதாவது நம்ம திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெரிய ஆயுதமே பார்த்தீங்கன்னா புறம் பேசுறது. எப்பா இவங்க அப்படி இல்லைப்பா, இவங்க வந்து இப்படிதான் பேசி பேசியே காலத்தை ஓட்டிடுவாங்க. எம்ஜிஆர் அவர்களே வந்து எம்ஜிஆர் கூட இருந்தவங்க எல்லாரையும் வந்து அட்டகத்தின்னு சொன்ன கட்சி இது திமுக. இப்போ தற்குறின்னு வந்துருச்சு, அணில் குஞ்சிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா வந்து அரசியல் மயமாக்கப்படலை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இப்போ முப்பெரும் விழா நடத்தினாங்க. அதில் மக்கள் எப்படி வந்து வாழைத்தார பிச்சு எடுத்து மண்டையில் வச்சுன்னு போனாங்க.
சேரோட ஸ்நாக்ஸோட சேரை தூக்கின்னு போனாங்க, மிச்சர் பாக்கெட்டோட சேரை தலையில தூக்கி வச்சுன்னு போனாங்க. இதெல்லாம் அரசியல்மயமாக்கம். அப்போ அதற்கும் ஒரு காரணம் சொன்னாங்க இல்லையா, மழை பெஞ்சது, சோ அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்காக அந்த சேரை சேரை யூஸ் தலையில பண்ணாங்க தூக்கி வச்சுன்னு தூக்கின்னு போயிட்டாங்களா, வீட்டுக்கு தூக்கின்னு போயிட்டாங்களா சேரை. அப்போ அப்படி. இவங்க வந்து அரசியலமாக அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரீயா கொடுத்ததா வேற சொல்லிட்டு இருக்காங்க, சேர்லாம் அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நாங்க கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதான் இருக்காங்க. சொல்றேன் இல்லையா, அவங்க வந்து கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டாத மாதிரி பேசுவாங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப மோஸ்ட் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் அவங்களாம் தமிழ்நாட்டில். அவங்களுக்கே ஒரு புரிதல் இல்லை, அவங்க எப்படி மக்களுக்கு புரிய வைப்பாங்க? ஸோ முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது இங்கே, இவங்க எப்படி இருக்கோம், நம்ம எப்படி இருக்கோம். நம்ம மற்றவங்கள பேசும்போது என்னைக்காவது எந்த எலெக்ஷன்லையாவது வந்து அவங்க பண்ண சாதனைகளோ இல்லை அவங்க பண்ண திட்டங்களை வச்சு அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்களா? இல்லை. மற்ற கட்சி அதாவது இப்பவும் மகளிர் உரிமை தொகை, இலவச பயணம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இதை வச்சுதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, இதை வச்சுதான் விளம்பரமும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? 1000 ரூபாய் 1000 ரூபான்னு பேசுறாங்க. வாக்குறுதியில எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு உங்களுக்கே கிடைக்கலன்னு சொல்லிட்டீங்க நீங்க. கண்டிப்பா. அப்புறம் எப்படி அது வாக்குறுதி நிறைவேற்றினதாயிடும்? கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் நாங்க, இது வரைக்கும் ரத்தாகல. நகை கடனை தள்ளுபடி பண்ணுவோம் நாங்க, அதுவும் பண்ணல. பெட்ரோல் விலையை குறைக்கிறேன் நாங்க, அதுவும் குறைக்கல. அப்புறமா வந்து கேஸ் விலையை கம்மி பண்ணுவேன், பால் விலையை கம்மி பண்ணுவேன்னு சொன்னாங்க, அதுவுமே கம்மி பண்ணல. இது வரைக்கும் எதுவுமே கம்மி பண்ணல. இப்போ எப்படி இதெல்லாம் வாக்குறுதியாக அவங்க நிறைவேற்றினேன், நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறாங்கன்னு தெரியல. பெண்கள் பாதுகாப்பு இல்லை. இப்போ விஜயனா 12 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு இந்த காஞ்சிபுரத்தில். அந்த 3 தவிர்த்து இந்த 3 மட்டும்தான் எடுத்து பேசுறீங்க. அதுக்கப்புறம் கொடுத்ததெல்லாம் எதுவுமே பேசவே இல்லை, யாருமே பேசல. பெண்கள் பாதுகாப்புக்கு முன்னுரிமை சொன்னார். அரசு மருத்துவம் மேம்படுத்தப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனைவரும் வந்து மருத்துவம் பார்க்குற அளவுக்கு நான் வசதி ஏற்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு 12 சொல்லியிருக்காரு. அதை பற்றி யாருமே பேசலையே, அதுதான் ஏன். ஏன்னா ஆல்ரெடி இருக்க அரசு அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க இல்ல மருத்துவமனை இருந்தா நாங்க ஏன் அதை சொல்ற திரும்ப? பெண்கள் பாதுகாப்பு இருக்குங்களா? இல்ல 1764 பெண்கள் இந்த 4 வருஷத்துல கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அந்த ரெக்கார்ட் தெரியுங்களா உங்களுக்கு? வெறும் பெண்கள் 18 வயசுக்கு மேல இருக்க பெண்கள், 18 வயசுக்கு கீழே இருக்கும் பெண்கள், அது ஒரு 4000 3000 போகுது கணக்கு பண்ணா. அப்ப இதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பா? கோவையில இப்ப நடந்த சம்பவம். அதுக்கும் திமுக அரசு ஒரு பதில் வச்சிருக்காங்க இல்லையா, என்ன அப்படின்னா, நாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு போலீஸ் போட முடியாது, அவங்களோட பாதுகாப்பு அவங்கள வந்து உறுதி முதல்ல செஞ்சுக்கணும். தப்பு பண்றவங்களை இன்னைக்கு என்ன பண்ணீங்க? என்ன தண்டனை? இப்ப கோவையில இல்ல, நடந்தது உடனடியா நாங்க சுட்டு பிடிச்சிட்டோம், உடனே எப்போ? அவங்கள கைது நீங்க பண்ணிட்டோம் பாத்தீங்களா? எந்த அப்படின்னா. மீடியால அது வந்துதா? இப்ப கூட சமீபத்துல அந்த சுட்டு பிடிச்சாங்களே, அதுக்கு மீடியால ஏதாவது ஆதாரம் வந்துதா? இந்த மாதிரி சுட்டு பிடிச்சாங்கன்னு செய்திகள் செய்தி வெளியாச்சு. தான் வந்தது. அவங்கள பாத்தீங்களா? இல்ல அந்த நபர்களை பாத்தீங்களா? இல்ல அந்த நபர்கள் மூஞ்ச காமிச்சாங்களா? பெண்கள் மூஞ்ச மட்டும் காட்டுறாங்கல்ல, ஏதாவது தப்பு பண்ணி இந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்டுச்சுன்னு மூஞ்ச மறைச்சாவது வந்து காட்டுறாங்களா? ஏன் அந்த சுட்டு பிடிச்சவங்களை காட்டல? இன்ன வரைக்கும் காட்டல. அவரையுமே பிளர் பண்ணி போட்டிருந்தாங்களே. இல்ல போடல, இது வரைக்கும் யாரையுமே காட்டல. அதை பத்தி பேசவும் இல்லை, அப்படியே நிறுத்திட்டாங்க. அந்த நியூஸ் முடிஞ்சிச்சு. தர்மபுரி கிட்ட வந்து ஒரு 400 ஸ்டூடெண்ட் பாதிக்கப்பட்டாங்க, சாப்பாடு சரியில்லைன்னு. அப்பெல்லாம் எங்க போனார் அன்பில் மகேஷ் அவர்கள்? கல்வித்துறை அமைச்சர்ல. ஒரு காலேஜ்ல ஒரு கண்டிப்பா. பாதிப்பு ஏற்பட்டிருக்குல்ல. அது கேட்டா தனியார் கல்லூரி, அந்த தனியார் கல்லூரி விடுதியில பாதிக்கப்பட்டது அந்த கல்லூரி தான் பொறுப்பேற்றுக்கணும் உள்ள அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்டது பசங்களா இல்லையா? மாணவர்கள். அவங்களும் அங்கேயும் உயிர் தான் இருக்கு. கரூர்ல நடந்ததும் அதே சம்பவம். இங்க இருந்து உங்களுக்கு நைட்டோட நைட்டா தெரிஞ்சவங்களுக்கு ஏன் நீங்க காலேஜுக்கு போய் பார்க்கல? ஏன்னா அது உங்களோட காலேஜ், அதனால நீங்க போய் பார்க்கல. அப்படிதானே? தனியார் கல்லூரின்றீங்க, தனியார் கல்லூரி கிட்ட நீங்க எல்லாமே வாங்குறீங்களே, கண்டிப்பா. டாக்ஸ்ல இருந்து இயர்லி ஃபீஸ்ல இருந்து எல்லாமே நீங்க எல்லாமே ப்ராப்பரா வாங்குறீங்க, எல்லாமே பண்ணல. அப்ப நீங்க போய் பார்க்கணும்ல. உணவு விடுதியில வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் சான்றிதழ் இருக்கணும், இந்த தரத்துல உணவு இருக்கணும்ன்றது உங்க ரூல்ஸ்ல இருக்குல்ல. ஏன் நீங்க போய் பார்க்கல? இப்ப அந்த காலேஜை சீல் வச்சிட்டாங்களா? வைக்கலையே. அதை பத்தி விட்டாங்க. அது எந்த மீடியாவும் பேசவும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ இவங்க இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு மார்த்தட்டி பேசுறது பொய் தான். அவங்களோட ஆட்சி காலத்துல இது வரைக்கும் இந்த திட்டங்கள்லாம் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துலையுமே பேசல. மற்ற கட்சியை டிமாரலைஸ் பண்ணி தான் அவங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க. 2006 ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் அரெஸ்ட் பண்ணதை காமிச்சே ஓட்டு வாங்கிட்டாங்க. தமிழ்நாடு மக்களும் வந்து அனுதாப ஓட்டு, அந்த அனுதாப ஓட்டை வாங்கிட்டாங்க 2006. 2021 யாருக்குடா போடுறதுன்னு தெரியாம குத்திட்டாங்க. வேற வழி இல்லை. இப்போ 2026 அப்படி இருக்காது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க பேசுறதுலாம் என்னென்ன பேசிட்டோம். இன்னொரு 4 மாதம் தான் இருக்கட்டும், பேசிட்டு போட்டோம். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.